இன்றைக்கு ஜெபிக்கிற மக்கள், விசுவாசிக்கிற மக்கள், கடவுளோடு கூட ஐக்கியப்படுகிற மக்கள் இன்னைக்கு குறைவு. அதனாலதான் வேதம் நிறைய இடத்துல சொல்லுது, கொஞ்சம் பேர் தான் விசுவாசிக்கிறவர், கொஞ்சம் தான். ஆகவே கொஞ்சம் பேரா இருந்தாலும் நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நிறைவானவர்களாக காணப்பட வேண்டும், நம்முடைய பக்கத்திலே அக்கறை இருக்கிறவர்களுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாகத்தினுடைய காரியத்தினை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சின்ன விஷயம்தான். இங்கே சொல்லக்கூடிய காரியம் என்ன, வாசிங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, 42வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒரு காரியம் இதுதான். இங்கே என்ன சொல்லுகிறான் இவன் சொன்னா, சமுத்திர முகமா போய் பார் என்றான். இவன் பார்த்து என்ன சொல்றான், போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்னைக்கு நாமும் அதுதான், நம்முடைய வாழ்க்கையும் அதுதான். தேவன் நமக்கு நல்ல ஆகாரங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார், இருக்க இடம் கொடுத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார், நண்பர்களை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். இப்படி அநேக விதத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற நாம் என்னமா எப்படி இருக்க, ஏதோ இருக்கிறங்க. இந்த நிலைமைக்கு தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இங்க இவன் சொல்றான் பாருங்க, அவன் சொல்லுகின்ற போதுனா தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் என்ன செய்யறான், போய் பார்த்து ஒன்றுமில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றுமில்லை என்கிற வார்த்தை அந்நியனுடைய வார்த்தையாக காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தை எது என்று சொன்னால், என் ஆண்டவர் என்னை சம்பூர்ணமாய் வைத்திருக்கிறார், எனக்கு சம்பூர்ணமான வாழ்வை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு சம்பூர்ணமாக பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், சம்பூர்ணமான அநேக விதமான விதத்தில் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் உபயோகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன சொல்றோம், ஒண்ணுமில்லை பிரதர், என்னமா ஒண்ணு இல்லை சிஸ்டர், ஒண்ணு. ஆகவே ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லை என்பது அல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஒன்றும் இல்லை. அதுதான் இங்க இவன் சொல்லுகின்ற பொழுது ஒன்றும் இல்லை என்று சொன்னான். அதற்கு அவர் சொல்ற பாருங்க, இல்லையா சொல்ற பாருங்க, என்ன சொல்ற, நீ இன்னும் 7 தரம் போய் முயற்சி பண்ணு. ஒண்ணுமில்லை சொல்லக்கூடாது. ஐயா எனக்கு இது கிடைக்கல, போய் முழங்கால் படியிடு. ஆண்டவரே, நான் இந்த காரியத்துக்காக என்னுடைய வாழ்க்கையில இதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன், இது என்னுடைய வாழ்க்கையில வேண்டும். ஒண்ணுமில்லை. ஆனா ஆண்டவர் இங்க சொல்றார், நீ இன்னும் என்ன பண்ண, 7 தரம் என்ன பண்ண வாசிங்க, நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றார். 7 தரம் போய் பார். ஒரு முறை 2 முறை இல்ல, முயற்சி பண்ணணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு காணப்படுங்கன்னா, முயற்சி பண்ணாமல கிடைக்கலங்க, எனக்கு எது ஆகுங்க, அது வரலங்க. முயற்சி தான் பொதுவா உலகத்தால் சொன்னா முயற்சி திருவினை இல்லையா, முயற்சி எடுக்கணும். என்ன முயற்சி, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு முழங்கால் இடுவதை தவிர வேற ஒன்றும் இல்லை ஆண்டவரே. சொல்றீங்க நம்ம, ஆண்டவரே இந்த காரியத்திலே என்னுடைய வாழ்க்கையில ஜெயமாக வேண்டும், இது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாற வேண்டும்,
இது என்னுடைய சபைக்கு ஆசீர்வாதமாக அநேகருக்கு அநேக விதமான நன்மைகளை கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நாம் என்ன செய்யணும்? முழங்காலிலே ஒரு தரம் அல்ல, 2 தரம் அல்ல, 7 தரம் போய் என்ன பண்ண? முழங்கால் கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய். முழங்கால் என்று ஆண்டவரே சொல்லி ஒவ்வொரு முறையும் முழங்கால் என்று ஆண்டவரே சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் முகத்தை பார். இன்றைக்கு நாம் அதை செய்வதற்கு பதிலாக, முயற்சி எடுப்பதற்கு பதிலாக, அவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக நாம் எடுக்கிற ஒரே ஒரு காரியம் ஒண்ணுமில்லை. ஆண்டவரே ஒரே சிம்பிளா முடிச்சிடும், ஒண்ணுமில்லை. அநேக ஊழியக்காரர்கள் அதிகமாக கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்கள், வேதனையோடு கூட ஜெபிக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியுமா தெரியாது. இன்றைக்கு அநேக மக்கள் முழங்கால் நின்று ஆண்டவரே இந்த மக்களை ஆசீர்வதியும், இந்த சபைகளை ஆசீர்வதியும், இந்த சபையில் இருக்கிற பிரச்சனைகளை ஆசீர்வதியும், அந்த காரியங்களை இருந்து அவரை விடுதலையாக்கும் என்று நாம் எப்படிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்கிறோம். முழங்கால் யுத்தம் என்று சொல்லி ஒரு ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய இடத்துல நம்ம பார்க்கணும். அந்த நியூஸ் பேப்பர்ல, இந்த யூடியூப்ல முழங்கால் யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு முழங்கால் நாம் முடக்கவில்லை என்று சொன்னால் ஜெயத்தை நம்ம பெறவே முடியும். முயற்சி செய்யணும். அதான் இங்க என்ன சொல்றனாக்க, அவன் சொல்லுகின்ற பொழுது இன்னும் நீ என்ன பண்ண? 7 தரம் போய் வா. ஒரு தரம் பார்த்து இல்லைன்னு வாயில வரக்கூடாது. தேவன் எனக்கு கொடுப்பார். ஆண்டவரே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு நீங்க கொடுப்பீங்க. நீங்க கொடுக்காம நீங்க என்ன பண்ணுங்க? எனக்காக மறைக்க மாட்டீங்க. அது என் வாழ்க்கைக்கு அது தேவை என்பது நீ அறிந்திருக்கிறபடினா அது எனக்கு கண்டிப்பாக கொடுப்பீங்கிற நம்பிக்கை நம்ம வரும். இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் ஒன்றும் இல்லை என்று சொன்னான். 44 வருஷம் 7ஆம் தரம் அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு அவ்வளவுதாங்க. 7ஆவது தரம் முழங்கால் போட்டான், எழுந்து பார்த்தா ஒண்ணும் தெரியல. முழங்கால் போட்டா எழுந்து பார்த்தா கிடைக்கல. முழங்கால் போட்டா எழுந்து பார்த்தான். அப்படியே 7 தரம் அவன் முயற்சி செய்து பார்த்தான். அப்ப சொல்றான் பாருங்க, ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுக்கு என்ன பண்ணான்? சிறிய மேகம் அங்கே காணப்பட்டதாக பார்க்கணும். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி, மேகமான உள்ளங்கை அளவுக்கு சின்ன ஒரு காரியம். அப்புறம் வாசிங்க. இப்போ ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு போய்விடும் என்று சொல் என்றார். பாருங்க, ஒரு தடவை நம்ம கட்சி வந்துட்டு நம்ம சொல்ற வார்த்தைன்னா, எங்க ஊர்ல இங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிராமத்துக்கு போனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு கிறிஸ்துமஸ் கண்டிக்கு வருவாங்க. அந்த விழாவை கலந்துப்பாங்க, சாப்பிடுவாங்க, ஏதோ கொடுக்குற துணியோ ஏதோ பொருளை கிஃப்ட் வாங்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதோட இருக்கணும். நம்ம தச்சுக்கல அன்னைக்கு வந்த சார், நான் ஒண்ணுமே கொடுக்கல ஐயா. எது கொடுக்கல? ஐயா கொடுக்கலையே. ஐயா எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஏமா வர தெரியல. ஐயா எங்க அன்னைக்கு கொடுத்தாரு, அதை அப்புறம் கூப்பிட்டே கொடுக்கலையே. நம்முடைய வாழ்க்கையில இதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனா எங்கே முழங்கால் என்றார்கள் 7 தரம். 7 என்பது சாதாரணமானதல்ல. 7 என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. 7 முழுமை பெற்றது, ஒரு ஆசீர்வாதமான காரியம். ஆண்டவர் வேதத்தின் இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுது 7 காரியங்களை கொடுத்தார். 7 நாளிலே 6 நாள் எல்லாருக்குமே 7ஆம் நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? 8ஆவது நாள் என்ன பண்ணாரு? ஒரு வாரத்தை எத்தனை நாள் வச்சிருக்காங்க? 7 நாள் தான்.